நன்மை செய்ய மறவாதே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்மை செய்ய மறவாதே. கடவுள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். வானக தந்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூவொரு கடவுளும் ஒரே கடவுள் மூன்று ஆழ்த்துவமாய் செயல்பட்டாலும் மூவொரு நிலைகளும் அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருப்பாடல் 23:6 வாசிக்கிற ஊழிய காலமும் அவர் செய்கிற நன்மையின் கிருபை நம்மை பின்தொடரும். தந்தை கடவுள். ரோமர் 10:38 வாசிக்கிறோம், செல்லும் இடமெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவராய் இயேசு. ரோமர் 8:28 வாசிக்கிறோம், கடவுளத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நன்மைக்கு எதுவாய் பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், தந்தை கடவுள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவருடைய சுபாவம் நன்மை செய்வது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் மனம் தளரக்கூடாது என்று சொல்லி கலாத்தியர் 6:9-10 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்வதில் நாம் மனம் தளரக்கூடாது. ஏன் கூடுமானால் லூக்கா 6:28 வாசிப்பது போல வெறுப்போருக்கு நன்மை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:15 வாசிப்பது போல எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஆமோஸ் 5:14 வாசிப்பது போல நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார். ரோமர் 12:21 வாசிப்பது போல தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். எந்த நன்மையும் செய்யல அந்த செல்வந்தன். தான் உண்டு கொடுத்து பெருந்தினி தின்னுட்டு தன் வாசல் இருக்கிற ஏழையை கொஞ்சம் கூட கண்டு காணாம புறக்கணிச்சான், நன்மை செய்யாம புறக்கணிச்சான். ஆகவே அவன் பெற்றுக்கொண்டது நரகம், பாடுபட்டவன் பெற்றுக்கொண்டது பரலோகம். அவன் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, விபச்சாரம் செய்யல, நன்மை செய்ய மறந்து போனான். நன்மை செய்ய மறந்து போனான். நன்மை செய்ய மறந்து போனவர்கள் என்ன ஆகிறார்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 25:40 வாசிக்கிறோம். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்யாத பொழுதெல்லாம் எனக்கே செய்யவில்லை, ஆகவே போங்க நரகத்துக்குன்னு சொல்லுகிறார். நன்மை செய்ய மறந்து விட வேண்டாம், நன்மை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.